ஏற்கனவே இடி கேஸு செந்தில் பாலாஜி மேலே அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இப்போ ஒரு 500 நாட்கள் செந்தில் பாலாஜி மேலேயும் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம், திமுகவில் இடி கேஸ் இல்லாத ஆள் யார் இருக்காங்க? இன்னைக்கு வன்னியரசு தான் அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் தாவேகால ஒரு மாவட்டத்துக்கு வேற ஒரு பொறுப்பு அமைச்சரை போட்டிருக்காங்க. ஆனால் அவர் ஒரு மேடையில் பேசும்போது எனக்கு சிறுத்தையாக இருக்கிறது தான் பிடிக்கும், அமைச்சராக இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் உண்மை தானா? இப்போ அமைச்சராக இருக்கிறது பிடிக்கலன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்துடலாமே. ராஜினாமா பண்ண சொல்லுங்க. திருமாவளவன் சொன்னாலே பண்ண மாட்டார். அவர் உத்தவ் தாக்கரே காண கதி இவருக்கு திருமாவளவனுக்கு வந்துடக்கூடாது. இந்த பாமக நெருங்கி வர வர திருமாவளவனுக்கு டென்ஷன் கூடுதலாக வந்துக்கிட்டு இருக்கு. எந்த திமுகவை பார்த்து வாரிசு அரசியல் நீங்கள் பேசுனீங்களோ யாரை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க? உங்கள் பையனை துரை வைக்கோ தானே வச்சுருக்கீங்க. 2 விஜயபாஸ்கர்களும் வந்தாங்களே, இப்போ ஒன்றும் இடைத்தேர்தலில் சீட்டு கொடுக்க போகிறது இல்லைன்னு தான் நம்ம கேள்விப்பட்டது. சட்ட சிக்கல்னாலையும் சரி, அவங்க பேரில் இந்த குட்கா மற்ற இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பாமக வந்தால் நாங்கள் இப்பொழுதே வெளியேறுவோம். திருமாவளவன் இன்னைக்கு பேசுவாரா? இவர் பேசுனா கூட அதை வன்னியரசு ஒத்துப்பாரா? வழக்கமாக இங்கே திமுக ஒன்று பேசுச்சுன்னா அதிமுக ஆப்போசிட்டாக பேசுவோம். இப்போ சமீப காலமாக பார்த்தா இது ரெண்டும் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துலேயும். ராமதாஸ் ஐயா தான் சொன்னார், என் குடும்பத்துலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நடு ரோட்டில் வைத்து சாட்டையால் அடிங்கள்னு. அடிச்சிடுவாங்களா மக்கள்? ஸ்டாலின் சொன்னார், அந்த உதயநிதி சொன்னார் வரமாட்டேன் அரசியலுக்குன்னு. வந்தாங்களே, என்ன பண்ணிட்டாங்க? திமுக ஆட்சியில் மின் கட்டணம் 3 தடவை ரைஸ் பண்ணாங்க, பால் கட்டணம் 2 தடவை ரைஸ் பண்ணாங்க. இந்த பாலுடைய அந்த கொழுப்பு சத்தை குறைச்சிட்டாங்க. அதுவும் சத்தமே இல்லாமல். திமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பஸ்ஸு, அதில் நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு டிக்கெட்டு ஒரு கலரில், அவர் வாங்குறாரு, அவருக்கு வேறு ஒரு டிக்கெட்டு, அதுலேருந்து இவர் ஒருத்தர் வாங்குறாரு வேறு ஒரு டிக்கெட்டு. என்ன காரணம்னு கேட்டால் அங்கே கணக்கில் 3 பஸ்ஸு ஓடினா மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், சொல்லுங்கள் சார். இடிலாம் பயங்கரமாக உலாவிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுவும் ஏற்கனவே இடி கேஸு செந்தில் பாலாஜி மேலே அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இப்போ ஒரு 500 நாட்கள் செந்தில் பாலாஜி மேலேயும் இருக்குன்னு சொல்லுங்க. திமுகவில் இடி கேஸ் இல்லாத ஆள் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. கேனர் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. 500 நாட்கள் ஏற்கனவே உள்ளே இருந்துட்டு வந்திருந்தாரு. இப்போ என் மேலே எஃப்ஐஆரே போடலை, இருந்தாலும் என் மேலே கேஸ் போடுறாங்க, என்னை தேடுறாங்க அப்படின்னு. என் தம்பி மேலேயும் எஃப்ஐஆர் இல்லை, என் மேலேயும் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தார் செந்தில் பாலாஜி. இடி அந்த 35 கோடி அந்த குதிரை பேர வழக்கில் இடி அது சரி, கோர்ட்டில் போய் இவர் என்ன சொன்னார்? இவர்னா இவர் தரப்பில் வக்கீல், அவர் இந்த வழக்கில் ஒத்துழைப்பார், அசோக்கும் ஒத்துழைப்பாருன்னாரு. கோர்ட்டில் என் பேரில் எஃப்ஐஆர் இல்லை, நான் எதுக்கு ஒத்துழைக்கணும்னு கேட்கல. இப்போது திருவல்லிக்கண்ணி துணை ஆணையருக்கு கடிதம் எழுதி நான் டெய்லிலாம் வர முடியாது. கோர்ட்டில் என்ன சொன்னார்? காலையில் மாலையில் வரணும்னு நிபந்தனை கொடுத்தாங்க. ஆனால் இவர் போகல. சரி, போகலங்கிறதுக்கு துணை ஆணையர் ஒரு கடிதம் போட்டு வேறு வழக்குகளை என்னை கைது பண்ணிவிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் போகலன்னாரு. அதுக்கு இதுக்கான அந்த வழக்கெல்லாம் அந்த நிபந்தனை போட்டால் அது கோர்ட்டு பிரகாரம் நடந்து தான் ஆகணும். இல்லை நீங்கள் கோர்ட்டில் போய் மறுபடியும் இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு சில இது மாதிரி இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் வேறு வழக்குகளில் எதுவும் நான் விசாரணைக்கு போகும்போது கைது பண்ண கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குன்னு சொல்லி பெட்டிஷன் போடலாம்ல. இவர் ஒரு லெட்ரு டிசிக்கு போட்டாருன்னா அது எப்படி அப்படின்னா நீங்கள் கோர்ட் உத்தரவை மீறுற மாதிரி தான் வருது. அது போக போக இன்னும் அதிகமாக சிக்கலாகும்னு நினைக்கிறேன். இல்லை, செந்தில் பாலாஜி விஷயம் பேசும்போது ஒன்று ஞாபகம் வருது. அது ஒரிஜினல் வழக்கு, அந்த போக்குவரத்து வழக்கு இப்போ அதிமுகவில் இருக்கும்போது வந்துச்சு. அப்போ தான் ஒரு ஸ்டாலின் சார் 2016 தேர்தலில் கரூர் கேங்குன்னு ஒன்று இருக்குது, மாஃபியா ஒருத்தர் இருக்கார், அவர் போக்குவரத்தில் இப்போ கண்டக்டரு இதுக்கெலாம் டிரைவருக்கெலாம் காசு வாங்கிட்டார் அப்பாயின்மெண்ட்டுக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக அவரை முதல்ல சிறைக்கு அனுப்புவோம்னாங்க. ஆனால் 2016 அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்து போக அப்புறம் எடப்பாடியார் வந்தது, அதெல்லாம் நடந்தது. சரி, அவர் 2016 அவர் சிறைக்கு அனுப்புவேன்னு பேசினார்ல, 2021 ஆட்சிக்கு வரதுக்குள்ளே அவர் ஒரு ரவுண்ட் அடித்து எங்கேயோ சுற்றி திமுக வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவரை அதே வழக்குக்காக பிடிச்சாங்க, வேறு வழக்கு கூட இல்லை. அதிமுக பிரிவில் நடந்த அந்த போக்குவரத்து வழக்கு
அந்த வழக்குலையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு யாருக்கெல்லாம் லஞ்சம் வாங்கினானோ அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட் போட்டு லஞ்ச பணம் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி இந்த கோர்ட்டில் வேறு ஃபைல் பண்ணார். உலக அதிசயம். லஞ்சம் வாங்கின ஆள், ஐயா நான் லஞ்சத்தை திருப்பி கொடுத்துட்டேன், அதனால் என் பேரில் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து உலகத்திலேயே அதிசயமான விஷயம். நீ ஒன்ஸ் லஞ்சம் வாங்கிட்டேன்னா அதையும் நீ வந்து வாங்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னமோ நடக்குது. இந்த நான் தான் ரேப் பண்ணேன், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அது கூட பரவாயில்லைங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு ஆகுது. நீ லஞ்சம் வாங்கினது திருப்பி கொடுத்துறோம். லஞ்சம் வாங்கினது குற்றம், ரேப் பண்ணது குற்றது கூட அங்கே அந்த இடத்துல சட்டப்படி குற்றம். சில சமயங்களில் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையாவது திருந்தி வாழறதுக்கு ஒன்று சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு அது மனிதாபிமானத்தினால கொடுக்குறாங்க. இதில் என்ன மனிதாபிமானம்? அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறதுல என்ன மனிதாபிமானம்? அதனால் வந்து இதில் வந்து சமீபத்தில் ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதற்கும் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத நம்ம பத்திரிகை செய்தியில் சொல்கிறோம். ஒரு சமீபத்தில் வந்து ஒருத்தர் அதில் வந்து இவருக்கு எதிராக அப்ரூவர் ஆனவர், ஆமாம் இவர் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அப்ரூவர் சாட்சியாக சொன்னவர் பாஸ்கர். அவர் முந்தானத்தை என்னமோ திடீர்னு அப்படி ஒன்றும் வயசானவர் இல்லை, மாரடைப்பில் காலமானார். திடீர்னு தானா? ஆமாம். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னால் இதே மாதிரி அப்ரூவரான மனோகர்னு ஒருத்தர், அவரும் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் காரணமானார். இதற்கும் செந்தில் பாலாஜிக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இது 2 அப்ரூவர். ஏன் நமக்கு உடனே மனசு வந்து சாதிக் பாட்சா, அப்புறம் அண்ணா நகர் ரமேஷ், இதெல்லாம் மனசில் ஓடுது. அடுத்து தெரியல இது அந்த மாதிரி ஏதாவதா இல்லை வேறு இயற்கையாகவே நடந்ததான்னு தெரியல. இது செந்தில் பாலாஜி விஷயத்தில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட ஆட்சியில் திருமா ரொம்ப டென்ஷனாக இருக்கார். ஏன்னு கேட்டால் அங்கே வன்னியரசு ஸ்ட்ராங் ஆகிட்டார், அமைச்சராகிட்டார். இப்போ திரும்ப என்ன சொல்கிறாரு, அந்த இது பேர் மாற்றினாங்கல்ல சமூக நீதி அரசு, அது மாற்றக்கூடாது, ஆதி திராவிட தான் வைக்கணும், எங்களுக்கு உள்ள அந்த உரிமை எல்லாம் போயிடுது போகிறதா சொல்கிறார். வன்னியரசு வந்து சமூக நீதி அரசு கரெக்டு தான் அது வச்சதுங்கிறார். இது இவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரிவினையான ஒரு கருத்து பிரிவினை. ஆனால் இன்றைக்கி வந்து வன்னியரசு தான் அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் தாவேகால ஒரு மாவட்டத்துக்கு வேறு ஒரு பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க. ஆனால் அவர் ஒரு மேடையில் பேசும்போது எனக்கு சிறுத்தையாக இருக்கிறது தான் பிடிக்கும், அமைச்சராக இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் உண்மை தானா? அப்போ அமைச்சராக இருக்கிறது பிடிக்கலன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்துடலாமே. அவர் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். திருமாவளவன் சொன்னாலே பண்ண மாட்டார் அவர். அதுதான் அங்கே இப்போ நான் பேச வந்த பிரச்சனையே அதான். இப்போது பாமகவை கூப்பிட்டு வச்சு இப்போ கூட நேற்று கூட ஆதவர்ஜுனா நேரு ஸ்டேடியத்தில் பேச வச்சுருக்காரு அன்புமணியை. ஆல்ரெடி வந்து அவங்க 4 பேர் சப்போர்ட் பண்ணால் என்னங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோரிக்கைலாம் வச்சுருக்காரு, அதெல்லாம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் சௌமியா அன்புமணியை அமைச்சராகணும்னா அது அவங்க எதிர்பார்த்த விஷயந்தான். அவங்க சௌமியா அன்புமணியை அமைச்சராகணும் அப்படிங்கிறாங்க பாமகலேருந்து. ஏற்கனவே அவர் திருமாவளவன் வேற எனக்கு நட்பு இன்னும் திமுக கூட இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அவர் பேரில் தாவேகாவுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குமா இல்லையா? என்னைக்கு போகலாம், எப்போ ஒரு காலம் அங்கே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர், எப்போனாலும் கிளம்பி போயிடுவார் அப்படின்னு. ஆனால் அவர் கிளம்பி போனால் வன்னியரசு பின்னால் போவாரான்னு தெரியாது. அந்த காங்கிரஸ்லேருந்து திடீர்னு லாட்டு சீட்டு விழுந்த மாதிரி திடீர்னு எம்எல்ஏ சீட்டு வாங்கினார்ல காட்டுமன்னார் கோயில் இல்லையா? ஆமாம், அது எங்கே அங்கே வந்து இந்த ஜோதிமணி. ஆமாம், அந்த காங்கிரஸ் அந்த இவர் இல்லை, அந்த அம்மா இவங்க கரூர் ஜோதிமணி வேற ஒரு. ஆமாம் இளைய பெருமாள் பையன், பழைய ஒரு காங்கிரஸ் தலித் தலைவர் அவர். அவங்களாம் வந்து ஏன் விட்டு போகிறாங்க? அவங்க விட்டு போகலன்னா என்ன ஆகும்? அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அப்போ விசிக்கே அவங்க தான் வந்துடும். நான் கூட வேறு இதில் நிகழ்வில் பேசினேன், ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அந்த கேஸ் இங்கே வந்துடும். அதே மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலையில் அதனால் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காரு, டென்ஷனாக இருக்கார், எதையாவது ஒன்று மாதிரி பேசிட்டு திரிகிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்லேயே ஆதி திராவிட துறைன்னு வைக்கணும்னு இவர் சொல்கிறாரு, மறுபடியும் பழைய பேரை வைக்கணுங்கிறாரு. அவர் வந்து சமூக நீதினு வச்சா தப்பு இல்லைங்கிறாரு. இது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பாமக உள்ளே வருது அப்படின்னா திருமாவளவன் கோச்சிக்கிட்டு பாமக வந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி வழக்கமாக அங்கே இருக்க மாட்டார், போயிடுவார்.
ஆனால் இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, இவர் போகிறேன்னு சொல்லி வன்னியரசும் ஜோதிமணியும் போகலன்னா பாமக இருந்தால் இருந்துட்டு போட்டோமே. அதுக்கு பேர் தான் சமூக நீதியாச்சே. வன்னியர்களும் இருக்காங்க, பறையர்கள் இல்லை பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. தப்பு என்ன இருக்குது? வன்னியரசு சொல்லுவாருன்றீங்க. அரசியல் தானேங்க. அன்னன்னைக்கு எந்த டைலாகு சரியாகுதோ சூட் ஆகுதோ அதுதானே பேசுவாங்க. இப்படி பேசிட்டாருன்னு வைங்க, திருமாவளவன் அவர் கட்சி மட்டும்தான் அவர் பேரில் இருக்குமே தவிர சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும்? இப்போ மொத்தம் 2 எம்எல்ஏ 2 பேரும் எங்கே இருக்காங்க? அந்த பக்கம் இருக்காங்க. அப்போ அதான் விசிக. அப்போ அது விசிகாவும் அந்த அதான் சொன்னேன், உத்தவ் தாக்கரே காண கதி இவருக்கு திருமாவளவனுக்கு வந்துடக்கூடாது. இந்த பாமக நெருங்கி வர வர திருமாவளவனுக்கு டென்ஷன் கூடுதலாக வந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு நம்மால் தமிழ்நாட்டு மக்கள் டென்ஷனாக இருப்பாங்கன்றதுக்காகவே வைகோவை கடவுள் படைத்திருக்கிறார். ஆமாம், அப்பப்போ காமெடி பண்ணுறதுக்காகவே. இல்லை அவருமே திருமாவளவனை பெருசாக உங்களுக்கு அவார்ட்லாம் நோபல் பரிசு சொல்லி கிண்டல் பண்ணார். அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அதெல்லாம் சரி, அது கிண்டலாம் பண்ணார். இவரை யார் கிண்டல் பண்ணுறது? இல்லை இப்போ சமீபமாக கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அவர். நான் ஜெயலலிதா அவர்கள் கூட கூட்டணியில் சேர்ந்தது மிகப்பெரிய தவறு அப்போது. ஆமாம், 96ல் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் 2017 இவங்களை எதிர்க்கிறதுக்காக பிஜேபி எதிர்க்கிறதுக்காக நான் திமுக கூட கூட்டணி சேர்ந்தேன், அதுவுமே மிகப்பெரிய தவறு. இவரே ஒரு காலத்தில் பிஜேபின்னு சொல்லி மோடி எனது நண்பர்னு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டார. அப்போது அது தவறு இல்லையா? அப்புறம் பிஜேபியை எதிர்க்கிறீங்களே, அது ஒன்று. நான் இப்போ தான் ஒரு அழகான முடிவை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தாவக கூட சேர்ந்தது இல்லைங்க. அப்படி பார்க்க போனால் முதல்ல நீங்கள் ஈழத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு சொல்லி கருணாநிதி ஐயா என்ன சொன்னார்? வைகோ என்னை கொலை செய்ய பார்க்கிறாருன்னு சொல்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் திமுகலேருந்து விலகி தனியாக போகிறாரு. ஒரு 5 பேர் என்னமோ தீ குளிக்கிறாங்க. அவன் எவ்வளோ பைத்தியாரம் பாருங்க. இந்த ஆளை நம்பி அவன் தீ குளிச்சு அவன் குடும்பம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இவர் அதே திமுகவில் எவ்வளோ வச்சு கொடுங்கோலர் கருணாநிதி, கொள்ளையடித்த கருணாநிதி அப்படிலாம் பேசிட்டு ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? அதில் ஒருமையிலெல்லாம் பேசியிருக்காரு, மோசமாலாம் பேசியிருக்காரு. ஒரு ஒரு தந்தி டிவி நிகழ்ச்சியிலேயே என்னமோ ரொம்ப மோசமாக பேசினார். அந்த மாதிரிலாம் எந்த இப்போ மேடைகளில் பொது மேடைகளில் பேசியிருக்காரு. அது மாதிரி பேசிட்டு அப்புறம் அதே திமுகவுக்கு வால் பிடிச்சார். அப்போ ஜெயலலிதா அப்போ போய் அந்தம்மா சகோதரி அப்படின்னு சொல்லி போயிட்டு அவங்க பேசுனது இல்லை. இப்போ இவர் என்ன இப்போ தவறு. அப்புறம் திமுகவுக்கு போனது இப்போ திடீர்னு தவறு. அப்போ வாழ்க்கை பூரா தவறாக தான் பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தாவேகா கூட சேர்ந்தது தவறும் பாரு. அது இன்னொரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ அது தாவேகாவுடன் நான் சேர்வதாக முடிவு செய்வது ஒரு தவறு என்று இப்போது நினைக்கிறேன்னு. நீங்கள் எப்போ தான் உங்கள் வயசுக்கு இனிமேல் எப்போ தான் நீங்கள் தவறில்லாமல் சிந்தனை தெளிவாக இருக்க போகிறது சரியாக பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த திமுகவை பார்த்து வாரிசு அரசியல் நீங்கள் பேசுனீங்களோ யாரை கொண்டு வச்சுருக்கீங்க? உங்கள் பையனை துரை வைகோவை தானே வச்சுருக்கீங்க. கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை கொண்டு வந்தது வாரிசு அரசியல். ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை கொண்டு வந்தது வாரிசு அரசியல். நம்மளும் அதே விமர்சனம் வைக்கிறோம். நம்ம ஒன்றும் வாரிசு அரசியலை நம்ம ஆதரிக்கலை. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்புறம் நீங்கள் அதை துரை வைகோவை கொண்டு வச்சிங்க. அவங்களை சுற்றி இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் அவர் இவர் எல்லோரும் அதனால தானே கிளம்பி போயிட்டாங்க. யாருமே கூட மல்லை சத்யா 35 வருஷம் கூட இருந்தவர் அவரே தனியாக போயிட்டார். இப்போது உங்கள் கட்சியிலேருந்து உதயசூரியனில் என்ன 2 எம்எல்ஏவை நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டான், அங்கேயே இருக்கேன்ட்டான் திமுகவில். இப்போ வீரவசனம் பேசி அன்றைக்கி தவறு பண்ணிட்டேன் இன்றைக்கி தவறு பண்ணிட்டேன்னு. ஐயா, நீ என்றைக்கு ரைட்டு பண்ணியிருக்கியான்றது இப்போவாது சொல்லு. இப்போ தான் ரைட்டு பண்ணியிருக்கேன்னு இப்போ சொல்கிறீங்க. 2 வருஷம் பொறுத்து என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. சப்போஸ் விஜய் அவர்கள் வைகோவுக்கு ஒருங்கிணைப்பாளர், கூட்டணி ஒருங்கிணைப்பாளர்னு கேட்குறாராம். அவர் நேம்லாம் வைக்க போகிறாங்க புதுசாக. ஏதோ பேர் வச்சுருப்பாங்க, அதை பற்றி போகல. அது ஒருங்கிணைப்பு ஏதோ ஒரு போஸ்ட் கொடுத்தா அதை வச்சு சும்மா சுற்றிட்டு இருப்பார். ஒரு காலம் வேறு எதுவும் சீட்டுக்கு கேட்குறாங்களா? ஏன்னா ஏற்கனவே டெல்லி பிரதிநிதிக்கு இவர் பேர் தான் அடிபட்டுச்சு. இல்லை, ஆனால் கொடுக்கலையே. அவருக்கு இவர் கொடுத்துட்டாங்க, அந்த சினிமா தயாரிப்பாளர் கொடுத்துட்டாங்க. இதே போஸ்ட்டுக்கு இந்த கூட்டணி ஒருங்கிணைப்பாளருக்கு ப. சிதம்பரம் ஐயா பேசுகிறாரு. அவர் தான் தாவேகாவோட கூட்டணி சேரக்கூடாதுன்னு சொல்லி திமுகவோட போய் சேரணும்னு போய் அங்கே போய் பேசிட்டு வந்தவர். இப்போ அவர் தான் முதல்ல தோழமை கூட்டத்தில் முதல்ல உட்காந்து அவர் கேட்குறாரா அந்த போஸ்ட்டு.
இந்த கூட்டணி ஒருங்கிணைப்பாளர்னு ப. சிதம்பரம் கேட்குறாரு, இவரும் கேட்குறாரு, திருமாவளவனும் கேட்குறாரு. ஏன்னா வன்னியரசு அமைச்சர் ஆகிட்டார், அவர் போஸ்டே இல்லாமல் உட்காந்துருக்காரு, எம்பியாக இருக்கார். அது டெல்லியில். அங்கே போனால் அவங்க வேறு ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியல. அவர் கஷ்டம் அவருக்கு, நமக்கு புரியுது. அப்போ இங்கே ஏதாவது ஒரு முக்கியத்துவம் வேணும்னா இது கூட்டணி. அப்போ ப. சிதம்பரம், திருமாவளவன், வைகோ 3 பேரில் யார் கொடுக்குறதுன்னா அவர் வந்து பேசாமல் அப்படியே அப்படியே போடுங்க. இப்போ கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் எதுக்கு? இவங்கெல்லாம் எல்லாம் பதவி வேணும் தான். இப்போ கம்யூனிஸ்டே பார்த்தீங்கன்னா இடது கம்யூனிஸ்ட் வந்து மந்திரி பதவி வாங்கிக்கிறேங்கிறாங்க, முதல்ல வேணான்னாங்க. ஓசூர்லேருந்தே ஒரு ஆள் வருவாருன்றது வீரபாண்டியன். ஆமாம், அது அப்போ வாங்கிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. மார்க்சிஸ்ட் மட்டும்தான் இல்லை நாங்கள் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்கு மாறுவாங்களா இல்லையா, மாறாமையும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆக இது கூட்டணிக்கு என்ன ஒருங்கிணைப்பு? எல்லாருக்கும் மந்திரி பதவி கொடுக்குறாங்கன்னா எல்லாம் இங்கே வந்து ஒட்டிக்கிறாங்க. இல்லை, இப்போ இவங்க இந்த கூட்டணியில் உள்ள எல்லாருமே அதிமுக திமுகவும் வராதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களா என்ன? 2 பேரும் அடுத்து ஆட்சிக்கு வரமாட்டாங்கிற. அதிமுக உண்மையிலேயே வந்து பிளவுபட்டிருக்கு, அது ஒன்றும் தான். 7 பேரோ 8 பேரோ வந்துட்டாங்க இங்கே. ஆனால் என்னென்னா இந்த 2 விஜயபாஸ்கர்களும் வந்தாங்களே, இப்போ ஒன்றும் இடைத்தேர்தலில் சீட்டு கொடுக்க போகிறது இல்லைன்னு தான் நம்ம கேள்விப்பட்டது. சட்ட சிக்கல்னாலையும் சரி, அவங்க பேரில் வந்து இந்த குட்கா மற்ற இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது அவங்கள இப்போ கொண்டு வந்தால் இந்த இமேஜ் என்ன ஆகும்? ஏற்கனவே அவங்க கட்சியில் அவங்கள விட்டதுக்கே இமேஜ் கொஞ்சம் தாவேகாவோட இமேஜ் டேமேஜ் தான் இருக்குது. ஏன்பா தூய சக்தின்னு சொன்னீங்க, இவங்கெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வச்சுருக்கீங்களேன்னு. இன்னும் அவங்கள அமைச்சர் வேறு கீழே ஏதாவது பதவி கொடுத்தாங்கன்னா அது இன்னும் மோசமாகும். இப்போது அவங்களாம் வேறு வந்து இப்போ உள்ள தாவேகா அமைச்சர்கள் நிர்வாகிகள் இவங்களெல்லாம் விட இப்போ அங்கேருந்து வந்தவங்க எல்லாம் டிஎம்கேலும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அதிமுகலேருந்து அதிக பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உமாநாத்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னோம்ல, அவர் திமுகவுக்கு நெருக்கமானவர்னு கிட்டத்தட்ட உதயச்சந்திரனுக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா விதமான ஆலோசனையும் சொன்னவர் அப்படின்னு ஒரு பேச்சு பத்திரிகையில் வந்து அவரை உணர்ந்து ஏதோ முக்கியமான போஸ்ட்டில் போட்டு விட்டாங்க, சுகாதாரத்துறையிலேயே அதுலேயே தெரியாமல். அப்புறம் இப்போது எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் முதல்வர் விஜய் சுதாரித்து கொண்டு அவரை வேறு ஏதாவது டம்மி போஸ்ட்டுக்கு போட்டார். அவர் நம்ம புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர், ஏன்னா முன்னால் சுகாதாரத்துறையில் அவர் அமைச்சராக இருந்தார்ல, அவர் வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல போஸ்ட் வேணும்னு சொல்லி மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. எங்க 2 நாளைக்கு முன்னால் தான் மாற்றிருக்காங்க, அதுக்குள்ளேயே அவர் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த அதிமுகலேருந்து வந்தவங்க திமுகலேருந்து வந்தவங்கலாம் வந்து இப்படி தான் வந்து அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை கொண்டு வந்து உள்ளே வச்சு, பழைய அதிகாரிகள் எல்லாரும் கூடயும் கண்டக்டில் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அது என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எந்த தப்பை எவ்வளோ கரெக்டாக செய்யணும், தவறை எப்படி சரியாக செய்வது என்பதில் அவர்கள் நிபுணர்கள். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு விஜய் என்ன முடிவு பண்ணிட்டாரு, இந்த கூட்டணிக்கு என்ன ஒருங்கிணைப்பாளர் இருக்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய. இப்போ ஒருங்கிணைப்பாளர் இல்லாதனால என்ன கெட்டு போச்சு, இவங்க ஒன்று பேசிடுவான் ஒன்று பேசிடுவான்னு தெரிஞ்சிட்டு போகிறான். எல்லாருக்கும் பதவி வேணும்னா இங்கே தான் ஒட்டி கிடப்பாங்க, யாரும் விட்டு போக மாட்டாங்க. போக சொல்லுங்கள், பாமக வந்தால் நாங்கள் இப்பொழுதே வெளியேறுவோம், திருமாவளவன் இன்னைக்கு பேசுவாரா? இவர் பேசுனா கூட அதை வன்னியரசு ஒத்துப்பாரா? ஆனால் பாமக மீட்டிங் நடக்குது, அன்னைக்கு ஈவினிங்கே திருமாவளவன் பேசுகிறாப்புல நாங்கள் வந்து 5 வருஷம் தாவேகாவை விட்டு போகவே மாட்டோம் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா ஏதாவது ஒரு விட்றாதீங்க. இல்லை அப்பப்போ பந்தாவுக்காக நான் ஏதாவது 2 வார்த்தை பேசுவேன், கட்சி ஆட்களை குசி. ஆமாம், சும்மா அந்த ஊக்கப்படுத்துறதுக்காக பேசுவேன், அதை மனசில் வச்சுக்கிட்டு விரட்டி விட்றாதீங்க ஐயா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களை விட்டா வேற கதி இல்லை அப்படி, அதுதான் அர்த்தம். அதே இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிர்வாகத்தில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் இந்த கூட்டணியில் இப்போ இவங்க இன்னும் ஆப்ரேஷன் எல்னு ஒன்று நடக்கிறதா டைம்ஸ் ஆஃப் இந்தியாலலாம் கட்டுரைலாம் வருது. அது ஆப்ரேஷன் எல்னு லாட்ரிங்கிறாங்க, லீமா ரோஸுங்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அது அந்த தாவேகாலேருந்து வெளியே இழுக்கிறதுக்கு அதுதான் மேகாலயா திட்டம்னு இவங்க அது பேர் என்னன்னாலும் சொல்கிறாங்க. அவங்க சைட்டில் திமுக சைட்லேருந்து அதுக்கு ஆப்ரேஷன் எல்னு வச்சுருக்காங்களா இல்லை வேறு சைட்டில் வச்சுருக்காங்களோன்னு இல்லை, இவங்க டிவிகே சார்பாக ஆப்ரேஷன் எல்னு வச்சு அதிமுகவை பிரிக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை அது ஆப்ரேஷன் எல்லு. திமுகலேருந்து தாவேகாலேருந்து உருவுறாங்க பாருங்கள், அது 35 கோடி, அது மேகாலயா திட்டம்.
எல்லாரும் புதுசு புதுசாக பேர் வைக்கிறாங்க, பேர்லாம் நல்லா தான் இருக்குது. இதில் இன்னும் அதிமுகவை உடைக்கணும் இல்லை அதிமுக? ஆமாம், இப்போ ராஜேந்திர பாலாஜி நான் போன தடவை பேசுகிறோம்ல, ராஜேந்திர பாலாஜி வந்து ஸ்டாலின் கோவம் தான் என்ன ஆகும்னு பேசுகிறாரு. இப்போ உதயகுமார், ஆர்பி உதயகுமார் வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்காரு. மோடி எங்களுக்கு உதவி செய்வாருன்றாரு. ஆமாம், இவங்கெல்லாம் பேசுகிறது. இங்கே ஆதவர்ஜுன் அப்பப்போ இன்னும் 10 எம்எல்ஏ வருவாருங்கிறாரு. எங்கேருந்து? அதிமுகலேருந்து. இல்லை பாக்கியே அங்கே அவ்வளோதான் இருக்கும் போல் இருக்கு. ஆமாம், 47 7 வந்துருச்சு. சிவி சண்முகம் இங்கே எங்கேயுமா இருக்கார், ரிட்டையர்மெண்ட்டார், இன்னும் வந்து சேரல. அவர் வந்தால் பின்னாலே ஒரு 3-4 பேர் வருவாங்கங்கிறாங்க. எல்லாம் போக அங்கே 10 பேர் இருப்பாங்களான்னு தெரியல, அவர் 10 பேர் வருவாங்கங்கிறாரு. நமக்கு ஒன்றும் தெரியல. எடப்பாடின்னு சொல்கிறாரு 6 மாதத்தில் கவுந்துருன்னு சொல்கிறாரு. திமுக சைடில் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் இவங்கெல்லாம் வந்து 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துடும். ஸ்டாலினே அப்படி தானே சொல்கிறாரு. அதான் ஸ்டாலின்லேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க, அங்கே எடப்பாடின்னு சொல்கிறாரு 6 மாதத்தில் கவுந்துருன்னு. இவங்களும் பேசுகிறாங்க, அவங்களும் பேசுகிறாங்கன்னா பேசி வச்சுட்டு பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. வழக்கமாக நீங்கள் திமுக ஒன்று பேசிச்சுன்னா அதிமுக ஆப்போசிட்டாக பேசும். இப்போ சமீப காலமாக பார்த்தா இது ரெண்டும் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துலேயும். பல விஷயங்களில் ஒன்றா ஒரு ஈடுபட்டு செயல்படுற மாதிரி சில தகவல்கள் வருகின்றன. இதில் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் இந்த ஆப்ரேஷன் எல்லுன்னு சொல்லி இங்கே வந்துட்டாங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா, தூய சக்தின்னு சொல்லி நீங்கள் ஊரில் அந்த பக்கத்தில் திமுகவில் ஊழல் பண்ணவங்களாம் கூட்டி இங்கே வச்சுக்கிறீங்க, அதிமுகவில் ஊழல் பண்ணாலும் கூட்டி இங்கே வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி நீங்கள் தூய ஆட்சியை நடத்த போகிறீங்க? விஜய்க்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது. இல்லை, இவங்களுக்கு சீட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதிமுகவையும் உடைக்கணும் அப்படின்னா அப்போ என்ன தான் பிளான் இவங்களுக்கு? இது வந்துடுங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா உங்கள் கட்சியை உடைச்சிருவாங்க. அந்த ரிஸ்க் என்ன இருக்குன்னா, நீங்கள் அவங்களை கூட்டு வந்துட்டு அவனுக்கு இடைத்தேர்தலையோ இல்லை எங்கேயோ அவனுக்கு அதுக்கு திருப்தியான பதவிகளோ இல்லை இதோ கொடுக்காம இருந்தீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து அப்புறம் இங்கேருந்து அங்கே போயிடுவான், வெளியே போயிடுவான். நீங்கள் புதுசானவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டீங்கன்னா பழசாக இருக்கிறவன் வெளியே போயிடுவான். இல்லை வந்தவன் அதிருப்தினால மறுபடியும் வேற எங்கேயா மாறி போவான். இப்படி குழப்பங்கள் வருது. இதை விஜய் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு நிர்வாக ரீதியில் 1-2 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. டாஸ்மாகில் வருமானத்தை சொல்லுங்கள். பாமகவில் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இணைஞ்சாங்க. இப்போ இணைஞ்ச உடனே இப்போ ராமதாஸ் அவர்கள் பக்கம் நின்று ஜிகே மணி அவர்கள், அப்புறம் அருள், இவங்கெல்லாம் பெரிய உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அன்புமணி பேசினதாக தான் சொன்னாங்க. சமீபமாக அதுக்கப்புறம் இணைஞ்சதுக்கு அப்புறம் அருள் அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு, நான் இனிமேல் அன்புமணி தலைமையை ஏற்றுக்கவே மாட்டேன், ஒரு மிக கடுமையாக பேசியிருந்தாப்புல. வணிகர்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க ரேஞ்சில் அவர். அது மட்டும் இல்லை, அடுத்த கட்டமாக இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அருள் வந்து இன்னும் ஆடி மாதம், இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எங்கே போய் சேருவேங்கிறத நான் வந்து சொல்கிறேன்னு இருக்காரு. மொத்தம் அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஆடி மாதம்ன்றதுனால தான் அறிவிக்காமல் இருக்காரு. அது என்னவா இருக்கும்? தாவேகாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சமயத்தில் ஒரு திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதிமுக இன்னும் ஏற்கனவே பலவீனமாக இருக்குது. அப்போது தாவேகாவுக்கு போனாலும் போகலாம். பட்டு அன்புமணி ராமதாஸ் பாமக வந்து தாவேகாவுடன் கூட்டணி வைக்கிதுன்னு வைங்க, அவர்களை எப்படி உள்ளே விடுவாங்க? அன்புமணிக்கு எதிராக இருக்கக்கூடிய அருள். அப்போ அவருக்கு வேறு வழி இல்லை, திமுகவுக்கு தான் போகணும். சரி, இன்றைக்கி திமுகவுக்கு போய் என்ன பண்ணேன்? திமுகவுக்கு போய் எம்எல்ஏ ஓபிஎஸ்ஸே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா உட்காந்துருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூத்த தலைவர். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி திமுகவுக்கு போனால் எதிர்கட்சியாக தான் இருக்க போகுது. இது ஒரு அது இருக்குது. அது ராமதாஸ் ஐயா அவர்கள் இதோட அவரை பலமுறை சந்திக்க முயற்சி செய்தேன், அவர் வந்து கதவை தாப்பா போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அருள் பேசியிருக்காரு. அது ஆக அருள் அப்படி அவர் திமுக போகிறதுனா போகலாம், இல்லை வேறு எங்கே போகிறாரோ அங்கே போக வேண்டியது தான். அதான் உங்கள் குடும்ப பிரச்சனையில் எங்களை கடனாளி ஆக்கிட்டீங்க, எங்களை தெருவில் விட்டுட்டீங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பேசிக்கிறார். கரெக்டு. அன்னைக்கு அந்த பிரச்சனை வரும்போது அப்பாவையும் பையனும் சேர்த்து வைக்கிற விட்டு 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு சில பேர் வேலை பார்த்தாங்கல்ல. அது என்றைக்காக இருந்தாலும் தெரிய வேணாமா? அப்பாவும் பையனும் என்றைக்கோ ஒரு நாள் ஒத்து போயிடுவாங்க, நம்மளை ரோட்டில் விட்டுருவாங்கன்ற ஒரு புத்தி அன்றைக்கி இருந்துருக்கணும்ல. இது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே. ஒரு காலத்தில் கலைஞர் கருணாநிதிக்கும் மாறன் குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதனால் தினகரனில் வந்து பத்திரிகை ஆஃபீஸே அடித்து 4 பேர் செத்து போயிட்டான் பத்திரிகையால். அவன் குடும்பம் என்ன ஆச்சு பாருங்கள். அதெல்லாம் போக அப்புறம் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி கண்கள் பணித்தன இதயம் இனித்தது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஃபோட்டோ போட்டு மேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு ஐயா கலைஞர்.
அப்போ அந்த 4 பேர் தினகரன் பத்திரிகை எரிச்சது 4 பேர் சேர்த்து போனால் அந்த கேஸை ஏதோ சரி பண்ணிட்டாங்க. அப்ப எப்போதுமே குடும்ப பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாது. இல்லை அது அப்படிதான் அவங்க ஏதோ ஒன்று செட் ஆயிடுவாங்க. கடைசியில் எவன் வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ இருந்தால் அவன் மாட்டிக்குவான். அப்படி மாட்டினது தான் இந்த அருள், அந்த அம்மா காந்திமதி. அவங்க இத்தனைக்கும் அவங்க அருண்மணியோட சகோதரி. அவங்கெல்லாம் வந்து இப்போ திருப்பி கேட்க மாட்டேன்ட்டாரு. ராமதாஸ் ஐயா வயசாகிடுச்சு வேண்டான்னு இதோட முடிச்சுக்கிட்டாரு, ரிட்டையர் ஆகிட்டார், கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிற மாதிரி. இதுதான் நடந்து போச்சு. இந்த மாதிரி வந்து இந்த நடுவில் ஏற்றி விட்டு வேடி பார்க்குறாங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் இதுதான் கதி. நான் வந்து இதில் ராமதாஸ் சரியா அன்புமணி சரியா நம்ம அதுக்குள்ளே போகல. அவங்க அதே ராமதாஸ் ஐயா தான் சொன்னார், என் குடும்பத்துலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நடு ரோட்டில் வைத்து சாட்டையால் அடிங்கள்னாரு. அடிச்சிடுவாங்களா மக்கள்? ஸ்டாலின் சொன்னார், அந்த உதயநிதி சொன்னார் வரமாட்டேன் அரசியலுக்குன்னு. வந்தாங்களே, என்ன பண்ணிட்டாங்க? அரசியலில் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசுகிறது மக்களுக்கு பழகி விட்டது. தாவேக்கா அரசில் ஒயின் ஷாப்பெல்லாம் நாங்கள் 700 சொச்சம் 717 3ன்னாங்க. சிலது இன்னும் மூடாமல் இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் மகிழ் மன்றம் இதெல்லாம். ஆமாம், அது இல்லை, அதில் FL1 FL2லாம் சொல்லி நிறையா இருந்தாங்க. ரெண்டாவது இந்த 10 மணி வரைக்கும் நைட்டு கொடுக்கலாம், அதுக்கு மேலேயும் வந்து வெளியில் மற்ற இடங்களை விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ராவாக வாங்கினதை வந்து அஃபிஷியலாகவே அதிகாரப்பூர்வமாகவே அரசுக்கு வரா மாதிரி வாங்குறதுக்கெலாம் சில ஏற்பாடுகள் பண்ணி அந்த பாட்டில் வாங்குறது வந்து அந்த டிஸ்டிலரி சாராய ஆலையை வாங்கணும்னு சொல்லி தாவேகா அரசு முடிவு பண்ணியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஊழலை, இந்த லஞ்சத்தை குறைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக வந்து அதில் உள்ள எல்லாத்தையுமே குறைச்சிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு என்ன சொல்கிறேன்னா, வருமானத்தை அதிகப்படுத்தணுன்றதுக்காக இப்போ ஆந்திரா கர்நாடகாலெலாம் இருக்குது ரெஸ்டோ பார்னு. அதில் என்னென்னா உணவகமும் சேர்த்து. இப்போ உணவகமும் சேர்த்துன்னா இந்த க்யூவில் நின்று தண்ணி அடிச்சுட்டு உழுந்து கிடக்காம பாருங்க, அந்த மாதிரி இல்லாமல் குடும்பத்தோடு கூட வரலாம். இல்லை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸும் போகலாம். ஓரளவுக்காவது குடல் பிழைக்கும். அமைச்சர் முத்துசாமி சொன்ன மாதிரி காலையில் வேலைக்கு போகணுன்னா அதுதான் எனர்ஜி அப்படின்னு அந்த மாதிரி போய் சொல்ல முடியாது நம்மளால். நம்ம சொல்கிறது வந்து குடல் வந்து வெத்து குடலாக வந்து வெறும் தண்ணி மட்டும் அடிச்சுட்டு குடல் வந்து சாகிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போனான்னா பரவாயில்ல. அதன் மூலமாக டாஸ்மாக் உடைய வருமானம் அதிகமாகும். அது ரெண்டாவது கான்ட்ராக்ட் தான் விடுவாங்க. இவங்க போய் டாஸ்மாகில் ஹோட்டலாக நடத்த போகிறாங்க, ரெஸ்டோ பார்னு விட்டு நடத்துகிறோம், ஹோட்டல் சம்மந்தப்படுத்தி நடத்துவாங்க. ராத்திரி 12 மணி வரைக்கும் கூட அந்த மாதிரி தனியார் பார்லாம் இருக்குது. இப்போ ஸ்டார் ஹோட்டல்லாம் அப்படி தானே, ராத்திரி 12 மணி வரைக்கும். அந்த மாதிரி இது 5 ஸ்டார் அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு 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 அந்த என்ன சொல்கிறது, ஒரு உணவகம் அட்டாச்சாக இருக்கும். அது ஒரு நல்ல திட்டம். அதே மாதிரி போக்குவரத்தில் வந்து கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணுவானா எல்லாமே ஏசி பஸ் ஆக்கிடலாம். ஆக்கிட்டு வெளியிலையும் உள்ளேயும் வந்து இந்த விளம்பரங்களை கொண்டு வரலாம். கார்பரேட்டு மற்ற நகை கடை, துணி கடை எல்லாரும் தான் விளம்பரம் அப்படி தானே பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அவ்வளோ இல்லை, அதாவது 1 2 தான் விளம்பரம் வருதே தவிர அவன் என்ன சொல்கிறாங்க, முழுசாக வந்து நீங்கள் விளம்பரத்தை அதிகப்படுத்துவோம், பெயிண்டும் மிச்சம். அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து விளம்பரம் போடலாமே. ஆமாம், உட்காந்துருக்கும்போது அவன் பார்க்குறான்ல. உள்ளுக்குள்ளே இப்போ விளம்பரம் கிடையாது, வெளியே 1 2 தான் இருக்குது. அதிகமாக வெளியே அதிகமாகவும் அந்த ஜன்னலுக்கு மேலேயும் போட்டுட்டு இதெல்லாம் விளம்பரங்களை அதிகமாகப்படுத்தினா வருமானம் அதிகமாக வரும். அப்போ போக்குவரத்து கட்டணத்தை மக்களுக்கு அதிகப்படுத்த மாட்டோம் என்று இப்பொழுது சொல்கிறார். எவ்வளோ வருஷத்துக்கு இந்த மாதிரி ஏன்னா போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்தில் எங்களுக்கு 1 லட்சம் கோடி என்னமோ கடன், அதில் 16,000 கோடி வருஷத்துக்கு நஷ்டம்னு சொல்கிறாங்க. இந்த நஷ்டத்தை முதல்ல சரி பண்ணணும், அதுக்கப்புறம் கடனை கட்டணும். நீங்கள் ஏசி பஸ்ஸாக வாங்கணுன்னா அதுக்கு பணம் வேணும். அது ஏதாவது வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரி உலக வங்கி மூலமாக எங்கேயாவது வாங்கலாம், இல்லை மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக வாங்கலாம். அது வாங்கினாலும் ஏதோ ஒரு வகையில் இதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த முயற்சி வந்து ஒரு காகித அளவில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல திட்டமாக தெரிகிறது. நடைமுறையில் வரும்பொழுது எப்படி வருதுன்றதை பார்க்கணும். நம்ம போக்குவரத்து கட்டணத்தை, ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து மின் கட்டணம் 3 தடவை ரைஸ் பண்ணாங்க, பால் கட்டணம் 2 தடவை ரைஸ் பண்ணாங்க, அந்த பாலுடைய அந்த கொழுப்பு சத்தை குறைச்சிட்டாங்க, அதுவும் சத்தமே இல்லாமல். அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் வெளிப்படையான ஒரு விஷயங்கள் செய்தால் மக்கள், இப்போ ஏசி பஸ்ஸே எல்லா பஸ்ஸும் ஏசி ஆக்கிறாங்கன்னு வச்சுங்க, இல்லை பெரும்பாலான பஸ் ஏசி ஆக்கிறாங்க. அந்த சமயத்தில் போக்குவரத்து கட்டணம் ஏற்றாமல் இருக்க ட்ரை பண்ணலாம். அதை மீறி கொஞ்சம் ஏற்றினா கூட ஜனங்க கொஞ்சம் போராட்டம் பண்ணுவாங்க, எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணோம்.
என்னைக்கு இல்லை இது வந்து இப்போ டெய்லி வேலைக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு தானே போடுவாங்கண்ணா. இல்லை சீசன் டிக்கெட்லாம் அது எப்படி கொண்டு வராங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கட்டணம் ஏற்றப்போவது இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமா சீசன் டிக்கெட்டுக்கு என்ன இதெல்லாம் வந்து விவரங்கள் இப்போ வந்தால் நீங்கள் வந்து பஸ்ஸில் இப்போ நீங்கள் பெருங்குடியிலேருந்துலாம் இங்கே வர்றத பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் 60 பேர் இருக்கலாம்னா 100 பேர் இருப்பாங்க, 70 பேர் 80 பேர் இருப்பாங்க. இது ஏசி பஸ்ஸில் எப்படி சாத்தியமாகும்? இல்லை ஏசி பஸ்ஸில் அது சாத்தியமில்லை, கதவை சாத்தி தான் ஆகணும். இந்த ஃபுட்போர்டில் தொங்கிட்டு வர்றதெல்லாம் வந்து மாணவர்கள் தொங்கிட்டு வர்றாங்களே அதெல்லாம் இளைஞர்கள் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நிறுத்தணும்னா நீங்கள் ஏசி பஸ் மட்டும் இல்லை பஸ்ஸுடைய எண்ணிக்கையை அதிகமாக நம்ம இவங்க சொல்கிறதுடைய அதான் சொன்னேன், காகித அளவில் அது வந்து நல்லா தெரியுது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் போது அதுக்கு எவ்வளவு நிதி தேவை, எங்கேருந்து வரப்போகிறது, எவ்வளோ நாளில் வரும், இதெல்லாம் தாண்டி கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் போக தான் தெரியும். கொள்கை அளவில் சில சமயங்களில் வந்து எல்லாமே பிரமாதமாக வந்து வரும்போது பிரமாதமாக சொல்லுவாங்க. அது நடத்த முடியுமா, நடைமுறைக்கு சாத்தியமா என்பதெல்லாம் வந்து போக தான் தெரியும். அதுவும் வந்து இந்த அமைச்சர்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து நிர்வாக அனுபவம் இல்லாத போது, ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து ஊழலிலேயே திளைத்தவர்களாக இருக்கும் பொழுது ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஆமாம். இப்போ இதில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சொல்லி முடிச்சுருவோம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பஸ்ஸு, அதில் வந்து நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு டிக்கெட்டு ஒரு கலரில், அவர் வாங்குறாரு அவருக்கு வேறு ஒரு டிக்கெட்டு, அதுலேருந்து இவர் ஒருத்தர் வாங்குறாரு வேறு ஒரு டிக்கெட்டு. என்ன காரணம்னு கேட்டால் அங்கே கணக்கில் வந்து 3 பஸ்ஸு ஓடின மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க. ஒரு ரோஸ் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று, லைட்டு க்ரீனில் ஒன்று, 3 டிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ரோஸ் கலர் ஒரு பஸ்ஸு, ப்ளூ கலர் ஒரு பஸ்ஸு டிக்கெட்டு, க்ரீன் கலர் ஒரு பஸ்ஸு, 3 பஸ்ஸு ஓடினா தான் அங்கே கணக்கு. 3 பஸ்ஸுக்கு மெயின்டெனன்ஸு, ரிப்பேரு, டயரு மாற்றினது, போகிறது வர்றது கணக்கில் மட்டும் இருக்கும். இங்கே பஸ்ஸே கிடையாது. ஒரே பஸ்ஸில் விதவிதமாக டிக்கெட்டு கொடுத்து இந்த தில்லுமுல்லை வந்து திமுக அரசில் செய்ததாக பத்திரிகை செய்திகள்லாம் இருக்குது. இதை மாதிரியெல்லாம் வந்து நடக்கிற ஊழலை குறைச்சாலே மக்களுக்கு ஒரு பெரிய சுமை வந்து குறையும். போக போக இந்த விஜய் அவர்களுடைய வாக்குறுதிகள், அவருடைய எண்ணங்கள் செயல்முறைப்படுத்தப்படும் போது அது எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது, போக போக எப்படி ஃபினிஷிங் எப்படி இருக்கும், நடைமுறையில் எப்படி வரப்போகுதுங்கிறது பார்க்கணும். எல்லாத்துமே வந்து முதல்ல புதுசாக வர மருமங்க வந்து வரும்போதே வந்து அதான் வீட்டுக்கு அடக்கமாக மரியாதையாக பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு அப்படின்னு கல்யாண மாலையில் சொல்லுவார் பெரியவர். அந்த மாதிரி வந்து வரும்போது எல்லோரும் அப்படி தான் சொல்லிட்டு தான் மருமக வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து வீட்டுக்கு வந்தது மகாலட்சுமியா பத்திரகாளியாங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், சில நாட்களுக்கு அப்புறம் தான். அது மாதிரி நடைமுறைப்படுத்தும் போது தான் அது தெரியும். குறைந்தபட்சம் ஊழலை குறைத்தாலே மக்களுக்கு வந்து நன்மை வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறதா நம்ம கருத்து. பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மீதில் முடிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.